கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி கோவில். ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்காக சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை முழுக்குத்துறை பகுதிக்கு வருவார். அதுபோல இந்த ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி இன்று கிள்ளைக்கு பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்கு வந்தார். அப்போது கிள்ளை அருகே தைக்கால் கிராமத்தில் உள்ள சையத் ஷா ரஹமத்துல்லா தர்காவில் பாரம்பரிய முறைப்படி பூவாராக சுவாமிக்கு பட்டாடை கொடுத்து வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் பூவாராக சுவாமிக்கு பட்டு சாத்தி படையல் நடந்தது. இதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி நிர்வாகம் சார்பில் நாட்டு சர்க்கரையும் மாலையும் தர்கா நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது. இதையடுத்து சர்க்கரை மாலையை எடுத்து சென்று ரஹமத்துல்லா பள்ளிவாசலில் வைத்து பாத்தியா ஓதி அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இரு சமூகத்தினரும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்து மத நல்லிணக்கத்தை விழா குறித்து ரஹமத்துல்லா தர்கா டிரஸ்டி சையத் மியான் சஹாப் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் பூவாராக சுவாமிக்கு பாரம்பரிய முறைப்படி பட்டாடை சார்த்தி வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதுபோல் அவர்கள் கொடுக்கப்படும் நாட்டு சர்க்கரையை வைத்து பாத்தியா ஓதி பிரசாதம் வழங்கப்படும். சமூக சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுவதாக பெருமையுடன் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை தைக்காலில் ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து எழுந்தருளும் பெருமாள் பூவராக பெருமானுக்கு இங்கு கிள்ளை தர்கா சார்பிலே இன்று மாசிமக திருவிழா பூரண நட்சத்திரம் என்று எப்பொழுதும் வழக்கம் போல வாழையடி வாழையாக டிசெண்டன்ட் பை டிசெண்டன்ட் லீனேஜ் பை லீனேஜாக நாங்கள் வரவேற்பு அளிப்பது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இது மத நல்லிணக்கத்துக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் பெரிய எடுத்துக்காட்டாகும். இதற்காக அரசு மிக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து வருவதை நாங்கள் மனமார்ந்த நன்றியுடன் நினைத்து பார்க்கிறோம். அதற்காக ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் செய்கின்ற இந்த சேவையை நாங்கள் பாராட்டுவதுடன் நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏழை பணக்காரன் என்கின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இந்த ஷா ரஹமத்துல்லா பள்ளிவாசலிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த பெருவிழாவிலே இந்து மக்கள் அனைவருமே வந்து அவர்களுக்கான அந்த உணவை அருந்தி ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்விடமாக இந்த கிள்ளை தைக்கால் ஷா ரஹமத்துல்லா பள்ளிவாசல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்த அறக்கட்டளுடைய நம்ம தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய சாமியார் என்ற இந்த பகுதி மக்கள் அன்பாக அழைக்கக்கூடிய நம்முடைய விஎன் சகாப் அவர்கள் இதை தொடர்ந்து அவருடைய முயற்சியிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரும் காலங்களிலே அவர் வாழையடி வாழையாக அவருடைய புதல்வர்களும் இதை தொடர்ந்து நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.